வணக்க மக்களே, நம்ம தமிழகத்துல ரூபாய் 10,000 அனைவரோட ரேஷன் அட்டை வங்கி கணக்குகளுக்கும் வரவு வைக்க இருக்காங்க. இது எப்போ கொடுக்க போறாங்க, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, தகுதிகள் தேவைப்படுதா, அண்ட் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அண்ட் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே வெளியாகிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோ இந்த 10,000 ரூபாயை பற்றி பார்த்திருப்பீங்க. ஆனா யாருமே தெளிவா எப்ப கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு முழு தகவலை கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இதை அனைத்தையும் பத்தியும் இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது நடுத்தர மக்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள்னு சொல்லக்கூடிய ரேஷன் அட்டையில் யாரெல்லாம் ரேஷன் பொருட்கள் இலவச அரிசிகளை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அனைவருக்குமே இந்த ரூபாய் 10,000 ஆனது அவங்களோட வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் அப்படின்னும், இந்த பணமானது கையில் பட்டுவாடா செய்கிறத விட வங்கி கணக்கிலே நேரடியாக பணமானது வரவு வைக்கப்படும் என்றும் அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ கொடுப்போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மே, ஜூன், ஜூலையிலே உங்கள் வங்கி கணக்குகளில் உடனடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நடக்க இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலை ஒட்டி நிறைய பேர் நிறைய கட்சிகள் இந்த பணத்தை முன்ன வைத்து தான் அவங்களோட வாக்குகளை சேகரித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸோ யார் இந்த சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சாலுமே பணமழை தமிழக மக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வகையில் தான் இப்போ முக்கியமான அறிவிப்புகளும் ஒன் பை ஒன்னா பணம் சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் இப்போ சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு என மக்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் பெறதுக்கு போராடிட்டு தான் பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் போதைப் பொருள் பழக்கம் அப்படின்றது சர்வ சாதாரணமாகவே நிறைய மக்களுக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நாங்கள் அடியோடு ஒழிக்க போகிறோம் அப்படின்னும், இந்த விலைவாசி இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 10,000 அனைத்து குடும்பங்களுக்குமே வங்கி கணக்கில் வரவு வைப்போம் அப்படின்னும் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் கருணை திட்டத்தின் அடிப்படையில் தான் ரூபாய் 10,000 ஆனது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே ஃப்ரிட்ஜு வழங்கப்படும். 5 லட்சம் உழைக்கும் பெண்களுக்கு மானிய விலையில் 2 சக்கர வாகனங்கள் வழங்கப்படும். வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அதுக்கப்புறம் தீபாவளி அன்று புடவை வழங்கப்படும். இதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா வெறும் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. சட்டசபை தேர்தல் நடக்க இருக்க வேலையில் தான் திமுக இப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமே ஒவ்வொரு வருஷத்துலையுமே பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் இல்லாமல் அதனுடன் சேர்த்து ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் பேருந்தில் கட்டணமில்லா இலவசம் பெண்களைப் போலவே வழங்கப்படும். குலவிளக்கு திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்குமே ரூபாய் 2,000 அவங்களோட வங்கி கணக்குகளில் வழங்கப்படும் தனியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான இந்த சட்டசபை தேர்தலுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளையும் அதிமுக அரசு வெளியிட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருணை தொகை வாங்குறதுக்கு தேவையான ஆவணங்களாக ரேஷன் அட்டை கம்பல்சரி இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட வங்கி பாஸ்புக் புத்தகத்தோட நகல் தேவைப்படும். ஸோ இன்னும் தேவையான ஆவணங்கள் பற்றி அவர் ஆட்சிக்கு வந்ததுமே அறிவிப்பார் அப்படின்ற வகையிலும் சொல்லப்படுது. ஸோ இந்த அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.